ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இப்போ தான் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வரீங்க, பட் ஆனால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் தொட போகிறோம். ஸோ நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு கவுண்ட்டு தான். ஸோ அதனால் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்படி வீடியோ பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் நான் வந்து கடைசியாக ஈரோட்டில் அவுட்டோர் மீட்டிங் வந்து கேம்பெயின் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு மாதம் கேப்புக்கு அப்புறம் இப்போ வந்து சேலமில் வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. பட் ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலாக அவரோட ஸ்பீச்சிங் ஸ்டைல், அவர் ஸ்பீச் கொடுக்குற அந்த ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஊரோட அந்த டிஸ்ட்ரிக்டோட வரலாறு அவர் வந்து சொல்லுவார். அப்புறம் இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிஷனை வந்து எதிர்ப்பார். அப்புறம் அவர் மேலே வச்சிருந்த குற்றச்சாட்டுக்கு வந்து பதில் கொடுக்குற மாதிரி பேசுவார். பட் ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்படி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து அங்கே க்ரௌடு வந்து 5000 பேர் தான் அலோடு. ஸோ அந்த க்ரௌடு கூட கடைசி வரைக்கும் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி, இன்னும் நம்ம வந்து இன்னும் புரியுற மாதிரி இதாக சொல்லணும் அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா, உறுதிமொழிலாம் கூட அவங்க கூட சேர்ந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து க்ரௌடு கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபுல் மீட்டிங் அவர் பேசின ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸும் அப்படியே தான் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இதில் என்ன பேசியிருக்காரு, க்ரௌடு கூட அப்படி என்ன இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் கருத்து நீங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஸோ இப்படி வந்து விஜய் நான் வந்து ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு அப்புறம் வந்து வெளியில் வந்து ஒரு அவுட்டோர் மீட்டிங் நடத்துகிற மாதிரி இருக்குது. அவங்க சைடு சொல்கிற மாதிரி பெர்மிஷனும் கிடைக்கல. பட் ஆனால் எந்த அளவு இது இம்பாக்ட் பண்ணும் இந்த எலெக்ஷன் டேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு மாதத்துல தான் மார்ச் முடிஞ்சு ஏப்ரலில் வந்து எலெக்ஷன் வந்துடும். ஸோ இப்படியும் 10 டேட்ஸ்க்குள்ளே வந்துடும். 1லேருந்து இந்த 10 டேட்குள்ளே வந்துடும். ஸோ வரும்போது அவங்களால வின் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ விஜய் நான் இன்னைக்கு என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா சேலம் கேம்பெயினில், அதை பற்றி முக்கியமான ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்க்ளூடிங் இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சிஎம் அவர்கள் வந்து பெண்கள் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி மாதம் 1000 ரூபாய் வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து கொடுத்துட்ருக்காரு அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து இப்போ அப்கிரேட் வெர்ஷனாக மாதம் 5000 ரூபாய், அதாவது அப்கமிங் 2 மந்த்ஸுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு கணக்கு போட்டு 5000 ரூபாவை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இதை பற்றியும் அவர் வந்து விமர்சிச்சிருக்காரு. அது எப்படி விமர்சிச்சிருக்காரு, அப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜென்சி கிட்ஸ் அவங்கள நீங்கள் மற்றவங்கள வேணால் காசு கொடுத்து வாங்கலாம், பட் ஆனால் வாங்கிக்கோங்க, காசை வாங்கிட்டு ஓட்டு எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஜென்சி கிட்ஸ், அதாவது ஜென்சி கிட்ஸை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக 1965 80 வரைக்கும் பிறந்தவங்களெல்லாம் ஜென் எக்ஸ், அதாவது ஜென்ரேஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 1981 1997 வரைக்கும் 96 வரைக்கும் பிறந்தவங்களை எல்லாரையும் இது மாதிரி ஜென்ரேஷன் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்சி கிட்ஸ், அதாவது ஜென்ரேஷன் ஜி, அது ZZ. ஸோ அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, 1997 2012 பிறந்தவங்களை வரைக்கும் ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து 2013 இப்போ 26 வரைக்கும் ஜென் ஆல்ஃபா கிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்மளாம் இப்போ ஜென்சி கிட்ஸ் அப்படி அந்த இதில் தான் வருவோம். ஸோ நீங்கள் வந்து எல்லாரையும் காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம், பட் ஆனால் ஜென்சி கிட்ஸை காசு கொடுத்து உங்களால் வாங்க முடியாது. அவங்க எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, வாங்காதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போது இந்த 5000 ரூபாய் பெண்கள் உரிமை தொகை அதை பற்றி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஆக்சுவலாக இது மாதிரி 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, இது வந்து உங்களுக்கு ஓட்டுக்காக தான் கொடுக்குறாங்க, இது நல்லாவே தெரியுது. இந்த 4.5 வருஷம் வந்து என்ன பண்ணாங்க, இப்போ தான் வந்து கொடுக்குறாங்க, இதை வந்து அப்போவே வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்து அப்போவே கொடுத்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு வாங்கிக்கோங்க, இது வந்து உங்களோட பணம் தான், நீங்கள் டேக்ஸ் கட்டுற உங்கள் மணி தான், ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு உங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணுன்னு, வந்து எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களோட அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி தன்னை தானே அவர் சொல்லிக்கிட்டு உங்களோட வீட்டில் ஒரு ஆளாக நினச்சி வந்து எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி அதையும் வந்து விஜய் என்ன சொல்கிறாரு. ஸோ இன்னொரு என்ன வந்து பின் பாயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நம்ம பார்த்துருந்துருப்போம், நிறைய ரீல்ஸு நிறைய வீடியோஸ்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இது மாதிரி வந்து சர்வே எடுக்கிறதுக்காக ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸோ இல்லை யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸோ வந்து இது மாதிரி வீடியோவில் போய் கேட்பாங்க. கேட்கும் போது ஒருத்தவங்கள்ட்ட இது மாதிரி கேட்குறாங்க, நீங்கள் யாருக்கு இந்த தடவை இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பின்னாடி அவங்களோட பையன், ஒரு குட்டி பையன் இருக்கான், என்ன சொல்கிறான் அப்படியே, விஜய்ன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து சொல்லுவான். ஸோ அந்த வீடியோ நான் பார்த்தேன், அது மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக தான் பண்ணுறீங்க, அது மாதிரி உங்கள் அம்மாக்கும் அப்பாக்கும் பெரியப்பாக்கும் பெரியம்மாக்கும் மாமாக்கும் அத்தைக்கும் எல்லாருக்கும் வந்து சொல்லி இது மாதிரி எனக்கு ஓட்டு போடுங்க, அதாவது டிவி கேக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றது வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலாக இன்னைக்கு அவர் பேசினது வந்து முக்காவாசி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஏன் எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு.
அப்புறம் நிறையா வந்து ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது மாதிரி வெளியே வரதே இல்லை, இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது, இவர் வந்து வெளியே வந்து இப்போ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்புறம் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு மேலே வந்து இது மாதிரி வந்து வெளில வந்து பிரச்சனை பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால வந்து பெர்மிஷனும் கிடைக்கிறது இல்லை இப்படி இல்லாமல் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நான் வெளியில் வரணும், விஜய்ன்றது வந்து நான் இங்கே இல்லை, ஒரு வீட்லேயும் இருக்கேன் நான், எல்லாமே என் வீடு தான், தமிழ்நாட்டில் எல்லாமே என் வீடு தான் அப்படின்ற மாதிரி அதை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மக்கள் எல்லாமே என் மக்கள் தான், அவங்க வீட்டில் நான் ஒரு ஆள் மாதிரி அப்படின்ற மாதிரி அதையும் வந்து சொல்லியிருக்காரு. மக்களை பார்த்து டேரெக்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னால் உங்களை வந்து ரெகுலராக வந்து சந்திக்க முடியல. ஏன் அப்படின்னா மற்ற கட்சிகளுக்கு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ப்ரொசீஜர் இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு மட்டும் தனியாக ஒரு ப்ரொசீஜர் எழுதுறாங்க. இது ஆக்சுவலாக எஸ்ஓபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எஸ்ஓபி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர். ஸோ இது என்ன அப்படின்னா, எல்லா கட்சிக்குமே வந்து இந்த ரூல், இது ஒரு 10 ரூல் இருக்குது அப்படின்னா இந்த 10 ரூல் வந்து அப்படி அப்ளை ஆகும். ஸோ இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கொடுப்பாங்க, இது மாதிரி நீங்கள் போய் மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு மட்டும் அது வந்து எப்படி தெரியுது அப்படின்னா, இது மாதிரி ஸ்டாலின் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பேரை சொல்லி எனக்கு அது மாதிரி இது வந்து தெரியுது. ஸோ அவரோட ப்ரொசீஜர் மாதிரி இது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அதையும் வந்து விமர்சிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து மற்றவங்கள பற்றி சொல்கிறியே, நீ என்ன பண்ண போகிற ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை கேட்கலாம், இந்த சந்தேகம் உங்களுக்கு வரலாம், நான் ஏன் உனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். ஸோ இதுக்கான பதில் வந்து நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து இன்னொரு கொஞ்ச நாளில் நாங்கள் வந்து அதுக்கு வந்து ரெடி பண்ணிருக்கோம். நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணிருக்கோம். ஸோ ரெடி பண்ணது இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்கள் வந்து அதை ரிலீஸ் பண்ணுவோம். அது வந்து அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா. ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து மற்ற எதிர்கட்சிகள் மாதிரியோ இல்லை இப்போ இருக்க ஆளுங்கட்சி மாதிரியோ ஏதோ வந்து சொல்லாமல் என்ன எங்களால் பண்ண முடியுமோ, எது நிதர்சன வாழ்க்கைக்கு வந்து நடக்குமோ அதை வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், அப்போ நீங்கள் வந்து எனக்கு ஓட்டு போடலாம் அப்படின்றத வந்து விஜய் அண்ணா வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கிறாரு. அங்கே இருக்க அந்த தொண்டர்களை வச்சு உறுதிமொழி எடுக்கிறாரு. இது மாதிரி வந்து இது வாங்க மாட்டேன், அது மாதிரி காசு வாங்க மாட்டேன், வாங்கினாலும் உனக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு உறுதிமொழி எடுக்கிறாரு, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிற விதமாக. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், அரசியலுக்கு வந்தால் இதை மாற்றுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்லாம் பண்ணுறனோ இல்லையோ, கண்டிப்பாக வந்து கொள்ளையடிக்க மாட்டேன், அது வந்து என்கிட்ட வந்து இல்லாத ஒரு விஷயம், அதை என்னால் பண்ணவே முடியாது, அது பண்ணவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் தான் கைஸ் வந்து விஜய் அண்ணா வந்து இன்னைக்கு சேலம் மீட்டிங்கில் வந்து கேம்பெயினில் இது வந்து சொன்னது. ஸோ 25 நிமிஷம் இதை பேசியிருந்தாலும் இது ஒரு பெரிய இம்பாக்டாக அடுத்து ஒரு 1 மந்த் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லணும். ஸோ ஒரு ரிப்ளைஸாக ஒரு கட்சியிலேருந்து வந்து இதுக்கான ரிப்ளைஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி வந்து ஒரு 1 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் வந்து விஜய் நான் பேசுகிறது இதுவே ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும், இதனால வந்து இந்த டிவி கட்சி பற்றி ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லைன்னா என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து டிவிக்கே பற்றி, இந்த கட்சியை பற்றி ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சைட் ரெண்டுமே ஒரு செக்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பட் ஆனால் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வந்து வெளியே வரும். ஸோ அதை பார்த்து அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இன்னும் என்ன நெகட்டிவாக இருக்குது அந்த கட்சியை பற்றி, இதெல்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அதெல்லாம் என்ன நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ பாசிட்டிவ் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்து நீங்கள் ஆக்சுவலாக சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 1000 சப்ஸ்கிரைப் சீக்கிரம் தோணும். ஸோ அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.